ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான தேங்காய் பால் குஸ்கா தாங்க பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க. டேஸ்ட் பிரமாதமா இருக்கும். நல்ல மணக்க தேங்காய் பால் குஸ்காவை ஒன் பாட் ரெசிபியா இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. தேங்காய் பால் குஸ்கா செய்யறதுக்கு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு பட்டை, 2 அனாச்சி பூ, 5ல இருந்து 6 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் நல்லா ஃப்ரை ஆனோடனே இதோடவே 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். பாருங்க, வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. நமக்கு பிரியாணிக்கு வதங்குற மாதிரி பிரவுன் கலர்ல வதக்க கூடாது. டிரான்ஸ்பரண்ட் ஆனா மட்டும் போதும். இப்ப வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே 10ல இருந்து 12 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்ப நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதோடவே 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து பச்சை வாசம் போற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டேன். இதோடவே ஒரு கை அளவு புதினா, அரை கை அளவு மல்லித்தலை, 5ல இருந்து 6 பச்சை மிளகா, ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. தக்காளி பழம் கம்மியா தான் சேர்க்கணும். பச்சை மிளகா உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம இதுல பச்சை மிளகா காரம் மட்டும் தான் சேர்க்க போறோம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப நல்லா வதக்கிட்டேன். பாருங்க, தக்காளி ரொம்ப சாஃப்டாக வேண்டாம், இந்த அளவு வதக்கினாலே போதும். இப்ப இந்த அளவு நல்லா வதக்கிட்டு நான் இன்னைக்கு குஸ்காக்கு நார்மலான ரைஸ் தான் ஊற வச்சிருக்கேங்க. 1 கிளாஸ் ரைஸுக்கு 1.25 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். நான் 2 கிளாஸ் தேங்காய் பாலும் 1.5 கிளாஸ் அளவுக்கு நார்மலான தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நல்லா திக்கான தேங்காய் பாலாவே நான் 2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்திருக்கேங்க. மீதி 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு நல்லா தூக்கலா இருக்கணும். எனக்கு உப்பு பத்தாதங்காட்டிக்கு நான் மறுபடியும் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஊற வச்சிருக்கிற ரைஸை சேர்த்துக்கிறேங்க. நார்மலான சாப்பாட்டு அரிசி சேர்த்திருக்கேன். நீங்க ஜீரக சம்பா ரைஸ்லயோ பாஸ்மதி அரிசிலயோ செஞ்சீங்கன்னா இன்னுமே சூப்பரா இருக்கும். ஜீரக சம்பா ரைஸ்லயும் பாஸ்மதி ரைஸ்லயும் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், செக் பண்ணிக்கோங்க. குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். சாப்பாட்டுக்கு நீங்க நார்மலா எந்த அளவுக்கு விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விட்டாலே போதும். பாருங்க, 3 விசில் விட்டு இறக்கிட்டேன். ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. நல்லா கமன்னு வீடே மணக்கிற மாதிரி தேங்காய் பால் குஸ்கா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்டா இருக்குங்க. நான்வெஜ் கிரேவிஸ், வெஜ் கிரேவிஸ், ஸ்பைசியான ஃப்ரை எல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு தேங்காய் பால் குஸ்காவோட சோயா பெப்பர் ஃப்ரை வச்சு சாப்பிட்டுருந்தேங்க. அல்டிமேட்டா இருந்தது. தேங்காய் பால் குஸ்காவை இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.